பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானன் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொன்ன இந்த வார்த்தை, இது யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இந்த யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இதுக்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவை சந்தித்து, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்ன வார்த்தையை நம்ம தியானித்தோம். அதை நம்ம யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவையும் நீங்கள் முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இது என்னென்னா 22லேருந்து அதுக்கு பிறகு உள்ள வசனங்கள். இதில் ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தில் யோவான் ஸ்நானன் அவரோடு இருக்கக்கூடிய அந்த சீஷர்களுக்கும் பொதுமக்களுக்கும் யூதர்களில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கும் ஒரு வாக்குவாதம் வருது. அது எதை பற்றின வாக்குவாதம்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூத மக்கள் அவர்கிட்ட சீஷர்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க. யோவானுடைய சீஷர்கள்ட்ட இவரை போலவே, யோவானை போலவே இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு, அவர்கிட்ட தான் நிறைய பேர் போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு பொறாமை ஏற்படும்படியாக அவங்க செய்திருக்கிறாங்க. அப்படி செய்தது நிமித்தம் என்ன நடக்குது, யோவானுடைய சீஷர்கள் போய் யோவான்கிட்ட விசாரிக்கிறாங்க. நீங்கள் தானே ஒருத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீங்க, இயேசுன்னு ஒருத்தருக்கு, அவர் பாருங்கள் அவரும் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு, எல்லாரும் அவர்கிட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் வருத்தப்படுறாங்க. அப்படி வருத்தப்படும் போது யோவான் சொல்கிறாரு, அப்படி வருத்தப்படாதீங்க, அவர் தான் மணவாளன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவங்கள திடப்படுத்துகிறாரு. அது மட்டுமல்ல, நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிற முக்கியமான வசனம், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்கிற இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன் அனுப்பின அவருடைய குமாரன், அவரிடத்துல விசுவாசமாக இருக்கிறவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு, நான் மணவாளனுடைய தோழன் தான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறாரு. ஸோ இதை கேட்கிற அவங்களுக்கு அன்னைக்கு தெளிவு உண்டாயிருக்கும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தெளிவு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா இன்றும் விசுவாச வாழ்க்கையில் நீங்களும் நானும் தேவனால் அனுப்பப்படுகிறோம். நம்மளும் இதே மனநிலையோடு கிறிஸ்து என்னில் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்கிற மனநிலை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் நம்ம சேர்ந்து தியானிக்கலாம். இதோடு தொடர்புடைய பிலிப்பியர் பட்டணத்தில் நடந்த ஒரு சம்பவத்தையும் நம்ம சேர்ந்து பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து என்ன சொன்னாருங்கிறதையும் இந்த நாளில் நம்ம சேர்ந்து தியானிப்போம். இங்கே பாருங்கள், யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோடே சஞ்சரித்து ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்த வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையிலே ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இப்போது நடந்த சம்பவத்தை குறித்து போட்டிருக்கு. ஏன் இந்த சந்திப்பு உண்டாயிற்று? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் யோவானும் ஒரே இடத்துல ஞானஸ்தானம் கொடுத்ததற்கான காரணம் என்ன? தண்ணீர் அதிகமாக ஒரு இடத்துல இருக்குது. அது எங்கே? சாலிம் ஊருக்கு பக்கத்தில் ஐனோன் என்னும் இடத்துல தண்ணீர் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பக்கம் யோவான் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு, அந்த பக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அவர்கள் இருவரும் ஒற்றுமையாய் இதை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஒற்றுமைக்கு மாதிரியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை காண்பிக்கிறார்.
நான் இதை விசுவசிக்கிறேன். என்னென்னா, இன்றைக்கும் கிறிஸ்தவ சபைகளில் பிளவு அதிகமாக உண்டாகி இருக்குது. இதற்கு ஒரு காரணம் என்ன? எங்கள் சபையில் ஞானஸ்தானம் வாங்கி எங்களோடு இருக்கணும், நாங்கள் இயேசு கிறிஸ்துவிலும் எங்களோடு இருக்கணும் என்று சொல்லக்கூடியதா. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஞானஸ்தானத்தை வைத்தே பிரிவினைகள் நிறைய உண்டாகி பேப்டிஸ்ட், அதே மாதிரி பேப்டிஸ்ட் பேஸ்டான நிறைய சர்ச்சஸ் ஃபார்ம் ஆகிருக்கிறத பார்க்குறோம். இப்போது இந்த எல்லா சபைகளும் உண்டாகி இருக்குது. இவைகள் எல்லாம் ஒற்றுமையாய் செயல்படுவது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது. ஏன்னா மணவாளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். மணவாட்டி என்பது யார்? இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்குள்ளாக அவங்க மறுபடி பிறந்த ஒவ்வொருத்தரும் மணவாட்டியாக இருக்கிறோம். இந்த மணவாட்டியை ஆயத்தப்படுத்துவதற்கு தான் மணவாளனாகிய கிறிஸ்து அநேகரை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அது போட்டிருக்கு, பரத்திலிருந்து அருளப்பட்ட அருளியே ஒருவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான்னு யோவான் சொல்கிறார். அது மாதிரி பரத்திலிருந்து வரங்களை தேவன் அளித்து ஒவ்வொருத்தரை ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படியாக ஒரு சபையின் போதகராக அல்லது ஒரு அப்போஸ்தலராக ஒரு ஊழியராக அநேகரை கர்த்தர் நியமிக்கிறார். எதுக்கு? கிறிஸ்துவனுடைய சபை பக்தி விருத்தி அடைவதற்காக. இன்றும் அந்த ஒற்றுமை இருக்கிறதா என்று சொல்லி இந்த வார்த்தையிலிருந்து நம்ம யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஏன்னா தேவனுடைய சபை பிரிந்திருக்கலாகாது. ஒரு ராஜ்யம் தனக்கு எதிராக பிளவுபட்டிருந்தால் அது நிலைத்திருப்பது எப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போது இந்த ஒற்றுமைக்கு எப்போ பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சம்பவத்தில் ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, யோவானுடைய சீஷர்கள் நிற்கும்போது சில யூதர்கள் கிளப்பி விடுறாங்க. பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் உங்களுக்கு யோவான் தானே ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தார், பாருங்கள் இன்னொருத்தர் அங்கே தான் நிறைய பேர் போகிறாங்க, உங்களுக்கு நிறைய பேர் போகிறதில்ல. ஏதோ ஒன்றை சொல்லி இருக்க வேண்டும். சொல்லி அவங்களுக்கு பொறாமை ஏற்படும்படியாக செஞ்சுருக்கிறாங்க. செஞ்ச உடனே இமீடியட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க? யோவான்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் சாட்சி கொடுத்தீங்கல்ல, நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்தீங்க, நீங்கள் அவரை பற்றி சாட்சி கொடுத்தீங்க, பாருங்கள் அவர் தனியாக போய் ஒரு சபையை ஆரம்பிச்சிட்டாருங்கிற மாதிரி அவர் தனியாக போய் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு, அவர்கிட்ட நிறைய பேர் போகிறாங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் யோவானுக்குள்ளே அந்த மாம்சம் வேலை செய்யலை. பாருங்கள், மாம்சம் வேலை செஞ்சு என்ன சொல்லியிருப்பார்? ஆமாம், எப்படி நான் ஞானஸ்தானம் கொடுத்தவன் அவன் எப்படி இவ்வளோ பெரிய அந்த மாதிரி அவர் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசிக்கலை. முதல் வார்த்தையை சொல்கிறாரு, பரத்திலிருந்து அருளப்படாவிட்டால் ஒருவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். யோவானுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே பாருங்கள். அப்போது இந்த புரிந்து கொள்ளுதல் இருந்தாலே அநேக மாம்ச கிரியைகளை நம்மளால் என்ன செய்து விட முடியும்? அதை எடுத்து விட முடியும். ஏன்னா பூமி குறித்த நிலையில் பதவிகள் இருக்குது, வெவ்வேறு நிலைகள் இருக்குது, ஹைரார்கி இருக்குது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் அது கிடையாது. ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளே அவயவமாக இருக்குன்னு தான் வேதம் சொல்லுதே தவிர இவன் தான் மேலே இவன் கீழேன்னு யாரையுமே சொல்லலை பாருங்கள். ஆனால் இங்கே யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, பரத்திலிருந்து அருளப்பட்டிருக்கு, அப்படி இல்லைன்னா ஒருத்தன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுக்குறாரு, உண்மை. எல்லாரும் அவர்கிட்ட போகிறாங்க, கரெக்டு. அது பரத்திலிருந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தனக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட காரியத்தையும் முழுமையாக உணர்ந்தவராகவும் யோவான் இருந்தார். அதனால தான் நம்பிக்கை அவரால் அதை சொல்ல முடிஞ்சிருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நான் உண்மையாக செய்து கொண்டிருக்கிறேன், அவருக்கு தேவன் அதை கொடுத்திருக்கிறார், அதை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன்னு சொல்லும்போது தான் சொல்கிறாரு, நான் கிறிஸ்து கிடையாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னொன்று சொன்னவர் பாருங்களேன், யோவான் சொல்லும்போது தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை செய்வேனே தவிர மற்றவருடைய ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன் என்பதையும் இங்கே தெளிவுபடுத்துகிறார். நான் கிறிஸ்துவல்ல, என கிறிஸ்துவினுடைய அந்த கிரியைகளை செய்கிறாரு. நான் யோவான் ஸ்நானன், எனக்கு வழியை ஆயத்தம் பண்ணுற வேலையை தான் அவர் கொடுத்தாரு, அந்த வேலையை தான் நான் செய்யணுமே தவிர மற்றபடி அல்லங்கிறத தெளிவுபடுத்திட்டார். அதை சொல்லும்போது அதுக்கு நீங்கள் சாட்சிகள்ங்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? முதல்ல தெளிவுபடுத்திட்டார், தன்னுடைய ஊழியம் என்ன, தான் எதற்காக அழைக்கப்பட்டேன் என்கிறதுல உறுதியாக இருக்கிறார். இப்போ அதே மாதிரி நம்மளும் நம்முடைய அழைப்பை குறித்த ஒரு உறுதி நம்ம இடத்துல இருக்கும்போது தான் இந்த அனாவசிய தடுமாற்றங்கள் வராது. நான் என்னைய இன்னொரு போதகரை போல், இன்னொரு ஊழியரை போல், இன்னொரு விசுவாசியை போல் கம்பேர் பண்ணுறவனாக இருந்தால், எனக்கும் இத்தனை பேர் எங்கள் இதில் இருக்கோம், நாங்கள் அவங்க இதில் இத்தனை பேர், நான் இவ்வளோ ஆச்சா, எங்கள்கிட்ட ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடியதா இல்லை பாருங்கள். ஏன்னா இது பரத்திலிருந்து அருளப்பட்ட ஒரு காரியம். ஒவ்வொரு ஆத்மாவும் சேர்ந்து ஒரு குழுவாக
ஒரு சிறு கூட்டமாக சேர்ந்து தேவனை ஆராதிக்கிற கிருபை தேவனாலே அருளப்படுகிறதே தவிர தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய முயற்சியோ அதனால் அவனுடைய திறமையினால் சம்பாதித்ததோ கிடையாது. இது தேவ ஆவியானவர் கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம். இதை யோவான் உணர்ந்திருந்தார். அடுத்தது, மணவாளன் என்று சொல்லி கிறிஸ்துவை அவர் வர்ணிக்கிறத பார்க்குறோம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மணவாளன் என்று சொல்லி அந்த 10 கன்னிகைகள் உவமையிலையும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அங்கே இரவு நேரத்தில் மணவாளனை சந்திப்பதற்காக புறப்பட்டு போன 10 கன்னிகைகள் 5 பேர் எண்ணெய் உள்ளவங்க, 5 பேர் எண்ணெய் இல்லாதவங்க. இப்போது இந்த எண்ணெய் இல்லாத அந்த மணவாட்டிகளை போல் நம்ம இருந்துடக்கூடாது என்று சொல்லி எச்சரிக்கப்படுகிறோம். காரணம் என்ன? கிறிஸ்துவானவர் இரவில் வரும்பொழுது அவரை எதிர்கொண்டு போவதற்கு எண்ணெயை வைத்திருந்த அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மாம்சத்தோடு நடக்கலை, அவங்க ஆவியில் அனலாக இருந்தாங்க. ஆகையினால் அவர்களிடத்தில் எண்ணெய் குறைவுபடவே இல்லை. நம்மளும் அதே மாதிரி எப்போதும் ஆவியில் அனலாக இருந்தால் தான் இந்த மாம்ச கிரியைகள் நம்மை என்ன செய்து விடாது, பின்னோக்கி நம்மை கொண்டு போய் விடக்கூடாது. அந்த நேரத்தில் தான் நமக்கு ஆபத்து வருகிறது. ஒரு கணம் நம்ம கிறிஸ்துவை விட்டு பிரிந்து மாம்சத்தில் யோசிக்கிறவர்களாக இருந்தோம்னா அடுத்த நிமிடம் நம்ம ஒரு பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுவோம். யாராவது சொல்கிறாங்கன்னு வைங்களேன், நீயும் தான் என்ன பண்ணி இத்தனை வருஷமாக நீ இயேசுவை ஆராதிக்கிறன்ற, நீ இவ்வளோ தூரம் ப்ரேயர் பண்ணுற, இவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, என்ன உன் லைஃப்பில் பெரிய வித்தியாசம்? அங்கெல்லாம் ஒரு சில பேர்லாம் எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில டவுட்டை சத்துரு கொண்டு வருவான். உலக மக்களில் யாரையாவது கிளப்பி விட்டு கொண்டு நம்மக்கிட்ட சொல்ல வைக்கும்போது நம்ம சொல்கிறோன்னு வைங்க, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரு, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன், அவருடைய வசனம் எனக்குள்ளே இருக்குது, ஆகையினால் நான் கிறிஸ்துவுக்குரியவனாக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குரியவளாக இருக்கிறேன், நான் பெற்றுக்கொண்ட ஒவ்வொன்றும் பரத்திலிருந்து அருளப்பட்டது, அடுத்து எனக்கு என்ன தேவை அதை தேவன் எனக்கு தந்தருள்வார், ஆகையினால் நான் மற்றவங்களோட என்னை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறவளாக இருந்தால் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? ஆவியில் ஆனல் உள்ளவங்களாக இருக்கிறோம். அதை விட்டுட்டு மாம்சத்தோடு யோசித்தோன்னு வைங்க, ஆமாம் ஒன்றும் இல்லையே, இன்னும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை என் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணம் ஒரு சந்தேகம் வந்து விட்டாலே சத்துரு என்ன செய்து விடுகிறான்? நம்மை விசுவாசத்திலேருந்து தள்ளி விடுகிறான். அது வரைக்கும் நம்ம இருந்த விசுவாசத்தில் அடைந்த அந்த வளர்ச்சிகளை ஒரு கணப்பொழுது அதை டெஸ்ட்ராய் பண்ணி நம்மை மாம்சத்தோடு யோசிக்க வச்சுட்டான்னா அடுத்த நிமிடம் நம்ம வாழ்க்கையில் அவன் பிரச்சனைகளை கொண்டு விடுவான். அதுக்கு தான் தொடர்ந்து முயற்சி செய்கிறான் சத்துரு. இப்போ யோவான் இந்த காரியத்தை குறித்து அழகாக சொன்னார். சொல்லிட்டு இந்த சந்தோஷம் இப்போது எனக்கு சம்பூர்ணமாயிட்டுன்னு சொன்ன வார்த்தையில் என்ன காண்பிக்கிறாரு? இயேசு கிறிஸ்து வளர்ந்துட்டார், அவர்கிட்ட எல்லாரும் போகிறாங்க, அவர் தான் மணவாளன்கிறது உறுதி ஆயிடுச்சு, நான் மணவாளனுடைய தோழன், அந்த ரோலை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறார். அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் பெருக வேண்டும் என்று சொல்வது யதார்த்தம், அதுவும் கூட கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நிலையில் தான் அது வரும். ஆனால் நான் சிறுகவும் வேண்டும்னு சொன்னார் பாருங்கள், அந்த வார்த்தை எளிமையாக நம்ம வாயிலிருந்து வருவதில்லை. நோபடி அக்செப்ட்ஸ் தட் ஐ மஸ்ட் டிக்ரீஸ். என்னுடைய வாழ்க்கையில் நான் சின்னதாக போயிடுவேன், அல்லது என்னுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு பெருசாக இல்லை, நான் இருக்கிறது போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எளிமையாக வர்றதில்லை. யோவானால் அதை சொல்ல முடிஞ்சிருக்கு பாருங்கள். அப்போது அவருக்குள்ளே இருந்த ஆவியானவர் தான் இந்த அற்புதமான வார்த்தையை அவருக்கு சொல்ல வைக்கிறாரு. அப்போது யோவான் ஸ்நானன் சொன்ன ஒரு காரியம், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இப்போது யோவான் ஸ்நானன் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். நீங்கள் அறிய மனதுள்ளவர்களாக இருப்பீர்களாலும் வரவிருக்கிற எலியா இவன்தான் என்று சொன்னார். அப்போது ஸ்திரீகளில் பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானனை போல பெரிதானவன் ஒருவனும் இல்லை என்று சொன்னார். அப்போ பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் முழுவதும் பார்ப்பதில் யோவான் ஸ்நானன் தான் பெரிய தீர்க்கதரிசின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவரை உயர்த்தினார். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஒருவனிலும் அவன் சிறியவனாக இருக்கிறான் என்று சொல்கிறார். அப்போ அதுக்கு என்ன காரியம் என்று சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு காலநிலை இருக்குது. யோவான் ஸ்நானனுக்கென்று ஒரு காலகட்டம், அந்த காலத்திலிருந்து தேவனுடைய வசனம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லப்படுவதற்கு அழைக்கப்பட்டவர் யோவான். அவர் அதை முடித்துவிட்டு அவருடைய பணி நிறைவு செய்கிறார்.
அதற்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு. அதற்கு பிறகு அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், தொடர்ந்து இன்று வரைக்கும் அது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டுட்டு வருது. இப்போ இத்தனை காலகட்டங்களில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் அதில் ஒரு காரியம் உறுதியாக இருக்குது. அது என்ன? கிறிஸ்து பெருக வேண்டும், தேவன் என்னிடத்தில் பெருக வேண்டும் என்கிற எண்ணம் தான். அப்போ எந்த ஒரு மனிதனும் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம், மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டவங்களாக இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய அந்த அளப்பரிய அந்த கிருபையை பெற்றவர்களாக இந்த மண்பாண்டத்துக்குள்ள அந்த குளோரியை நம்ம வைத்திருக்கிறோம். மகிமையுள்ள தேவன் இந்த மண்பாண்டத்துக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ எனக்குன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பேரை சொல்லிக்கலாம். நான் ஜான் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் நாமத்தை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு ஐ எம் நத்திங் பட் கிரைஸ்ட் இன் மீ மஸ்ட் இன்க்ரீஸ். கிறிஸ்து என்னிடத்தில் மகிமைப்பட வேண்டும் என்கிற மனநிலையில் நம்ம இருந்தோம்னா தான் நமக்குள்ளே இருக்கிற சுயம் சாகும். நம்ம சுயம் உள்ளவங்களாக இருக்கிற வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியாது? கிறிஸ்துவுக்கு முழுமையான அந்த மகிமையை நம்ம கொடுக்கவே முடியாது. எதை செஞ்சாலும் அது கூட நம்ம பேரை போட்டு நமக்கு ஒரு அஜெண்டா வருதா? இதன் மூலமாக என் பேரில் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஏதாவது கிடைக்குமா? என்னை பற்றி எல்லாரும் பேசுவாங்களா? அல்லது எனக்கு இதனால் என்ன கிரெடிட்டு? அப்படிங்கிற மாதிரியே யோசிக்கிறவங்களாக இருந்தோம்னு சொன்னால் நம்மளால் தேவனுடைய ராஜ்யத்தில் உண்மையாக ஊழியம் பண்ண முடியாது. நம்ம விழுந்து விடுவோம் தற்பெருமையினால். அதுதான் இந்த வார்த்தை நமக்கு காண்பிக்குது. கிறிஸ்து நம்மளில் பெருகும் பொழுது நம்ம சுருங்கணும் அப்படின்றத. ஸோ இதை சொல்கிறாரு. இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட பிலிப்பியர் அதிகாரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும்போது இது காண்பிக்கிறார் பாருங்கள். இந்த பிலிப்பாய் பட்டணத்தில் நடந்த சம்பவத்தை நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியானித்தோம். அங்கே பவுல் சுவிசேஷம் சொல்ல போகும்போது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அங்கே முதல்ல ஆற்றங்கரையில் உட்கார்ந்து சுவிசேஷம் சொல்கிறாரு. லீதியால் ஏற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண் வைத்து ஒருத்தன் என்ன செய்கிறான்? வியாபார நோக்கில் பண்ணிகிட்ருக்கிறான். அந்த ஆவியை பவுல் துரத்துனதுனால அவரை சிறையில் கொண்டு வைத்தாங்க. அந்த சிறையில் அவர் கட்டப்பட்டிருந்தார். அந்த சிறை கதவுகளை உடைத்து தேவன் அவரை வெளியில் கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு கட்டப்பட்ட நிலைமையில் அவர் இருந்தார். இப்போ பவுல் சொல்கிறாரு அவங்கள பார்த்து, சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாக இருக்கிறேன். அரண்மனை எங்கும் உள்ள மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும், சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளுடைய உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். இதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். ஸோ பவுல் சொல்கிறாரு, நான் பாடுகளுக்கு உட்பட்டேன், சிறையில் அடைக்கப்பட்டேன். இது எனக்கு ஒரு அவமானமாக, உலகத்தின் பார்வையில் பார்த்தா ஒரு ஷேம் மாதிரி தோணும். வந்தார், ஏதோ கிறிஸ்துவ அறிவிக்கிறதுக்குன்னு வந்தார், வந்த இடத்துல பிடிச்சி ஜெயிலில் உட்கார வச்சுட்டாங்க. அல்லது இவரை கைது பண்ணி கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இவர் உண்மையான ஊழியர் தானா என்பதான ஒரு கேள்வியை கூட ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு, இல்லை, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரபல்யம் அடைவதற்கு, அவரை பற்றின சத்திய வசனமாகிய சுவிசேஷம் பிரபலமாகிறதுக்கு தான் இது ஏதுவாச்சு. அதனால் சந்தோஷப்படுறேன்றாரு. அது மட்டுமல்ல, நான் சிறையில் அடைக்கப்பட்ட போது என்னுடைய கட்டுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள்னு சகோதரர்கள் அறிஞ்சிக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருச்சு? கிறிஸ்துவின் சிலுவை நிமித்தம் உபத்திரவம் என் வாழ்க்கையில் வந்தால் நான் பாக்கியம் உள்ளவன் என்று இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், பவுலும் சொன்னார். அதே மாதிரி அவர் சிறைக்கும் போயிட்டார். அப்போ அவர் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் தைரியமாக சுவிசேஷம் சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு. இதை சொல்லும்போது சொல்கிறாரு, அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு கட்டுகள் வந்தது, ஆனால் இது சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாக இருக்குன்னு சந்தோஷப்படுறேன். இங்கேயும் பாருங்கள், நான் சிறுகனாக போயிட்டேன், ஆனால் சுவிசேஷம் பிரபல்யமாகுதுங்கிறார். ஏன்னா அவர் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, பாருங்கள்,
சிலர் பொறாமையில் சொல்கிறாங்க சுவிசேஷத்தை, சிலர் நல்ல மனசோட சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்க, சுத்த மனசோடு அறிவிக்காமல் விரோதத்தினால அறிவிக்கிறாங்க. ஆனால் நான் சந்தோஷப்படுறேன், ஏன்னா எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறாரே. அப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு சபையும், ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு சிறு குழுவும் எல்லோரும் இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் நான் சந்தோஷப்படுகிறேன் என்கிற மனநிலைக்கு வந்து விடும் பொழுது இந்த போட்டிகள், பொறாமைகள் எல்லாமே, இந்த மாம்சத்துக்குரிய கிரியைகள் எல்லாம் ஒழிந்து போய் ஒரு சமநிலையில் எல்லோரும் என்ன செய்வோம், இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்து விடுவோம். அப்படி வரும்பொழுது தான் தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யும், ஒற்றுமையாய் செயல்பட முடியும் என்பதைத்தான் நான் இதிலிருந்து கற்றுக்கொள்கிறேன். இந்த வார்த்தை பிலிப்பியர் 1ஆம் அதிகாரமும் யோவான் 3ஆம் அதிகாரமும் நமக்கு போதிக்கிற ஒரு காரியமாக இது இருக்குது. ஸோ இறுதியாக நம்ம இதை வாசித்து முடிப்போம். 31 கடைசி வரைக்கும் உள்ள வசனங்கள். இப்போ யோவான் சொல்கிறாரு, உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான், பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர். இப்போது பூமிக்கு அடுத்த தன்மை உள்ளவர்களாக இருக்கும்போது தான் இந்த பொறாமை வருது, மற்றவர்களை காட்டிலும் நான் மேலானவன் என்று எண்ணக்கூடிய எண்ணம் வருது. ஆனால் பரலோகத்திலிருந்து வரக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே தங்கி நம்மிலே வாசமாக இருக்கும் பொழுது தான் நம்ம அந்த ஆவிக்கேற்ற சுபாவம் உள்ளவர்களாக நம்ம இருப்போம். அப்போது நான் எனக்கு பேசக்கூடிய வார்த்தையில், நான் நடந்து கொள்ளக்கூடிய நடக்கையில் ஆவியானவர் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் இப்போதும் அந்த சாய்ஸை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துட்றாரு. ஆவியானவரை நம்ம மீது அமர பண்ணியிருக்கிறாரு. ஆனால் முடிவு எடுக்க வேண்டியது நம்ம தான். ஏன்னா காரணம் என்ன, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ரீ வில்லை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான் இன்றைக்கி மாம்சத்தில் நடப்பண்ணுட்டு முடிவு செய்து விட்டால் என்னுடைய கிரியைகள் மாம்சத்துக்கு ஏதுவாக தான் இருக்கும். அதே நான் ஆவியில் நடக்கும் பொழுது மட்டும்தான் என்னால் எப்படிப்பட்டவனாக இருக்க முடியும், ஆவிக்குரிய நல்ல சிந்தைகள் என்னிடத்தில் வர முடியும். அப்போது நம்ம அந்த மாதிரி ஆவிக்குரிய நல்ல கிரியைகள் நம்ம இடத்துல காணப்படுவதற்கு நம்ம பரத்திலிருந்து வரக்கூடிய ஆவியானவருடைய சொல்லை கேட்டு அவருடைய ஆவியில் நம்ம நடக்கணும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். அடுத்து 32ஆம் வசனம், தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார், அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை, அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்கிறார். ஸோ இந்த 3ஆம் பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்ட குமாரன், அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிற சத்தியத்தை சொல்லும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, குமாரனை விசுவசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். அப்போ விசுவாசம் என்பது என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் எனது பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற நற்கிரியைகளாகிய ஆவியின் கனிகள் நம்மிலே காணப்படுவதும் தேவனுக்கு ஏற்ற நடக்கையுடையவர்களாக இருப்பதும் தான். ஆனால் மீண்டும் நம்ம மாம்சத்துக்கு ஏற்ற கிரியைகளை நம்ம செய்யும்போது எப்படிப்பட்டவங்களாக மாறிவிடுகிறோம், மறுபடியும் நம்ம பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விடுகிறோம். ஸோ இதைத்தான் இந்த 3ஆவது பகுதியில் நம்ம அறிந்து கொள்கிறோம். ஸோ இன்றைக்கி தியானித்த இந்த பகுதியில் ஒரு சம்மரியாக பார்க்கணுன்னா, நம்ம ஒவ்வொருத்தருமே தேவனுடைய மகிமையை சுமந்து செல்லக்கூடிய ஒரு பாத்திரங்களாக இருக்கிறோம். ஆகையினால் இந்த மகிமையுள்ள தேவனுடைய அந்த தேவனை நம்மளுடைய மண்பாண்டமாகிய சரீரத்தில் பெற்றிருக்கிறோம். நம்ம சிறுக வேண்டும், கிறிஸ்து நமக்குள்ளே பெருக வேண்டும். அப்படியானால் நான் என்னுடைய சுய லாபத்துக்காக, செல்ஃபிஷ் மோட்டிவ்ஸ்க்காக வாழுவதை விட்டு கிறிஸ்துவுக்கென்று வாழும் பொழுது தேவன் என்னில் மகிமைப்படுவார்.
என்கிற ஒரு பிரதானமான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். அதே மாதிரி தேவனுடைய சபை எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒருவர் மற்றவரை கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் நம்ம ஃபேவரபுளாக பார்த்து அவங்களுக்காக ஜெபிக்க, அவங்களுக்காக சந்தோஷப்பட, அவங்களை கொண்டு தேவன் அநேகரை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களாக ஒரு ஒற்றுமையான நிலைமையில் நம்ம இருக்கணும் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இறுதி பகுதியில் மாம்சத்துக்குரியவர்களாக நம்ம ஒருபோதும் இல்லாமல் விசுவாசத்தின் நிமித்தம் நற்கிரியை உடையவர்களாக இருக்கணும் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். ஆமென்.